அசோக் லேலண்டும் நிறைய வந்து இப்போது இன்னோவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சேலஞ்ச் என்னென்னா, ஒரு டிரைவர் சேஃப்டிக்காக வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஆங்கரேஜ் இந்த ஒரு திட்டத்தை, ஒரு சீட் பெல்ட் நீங்கள் கார்லலாம் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு ஒரு அதனோட ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் சேஃப்டி பெல்ட்டு இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த தகுந்த மாதிரி இருக்கான சென்சர்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கு. ரெண்டாவது வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஏபிஎஸ். இது மூலமாக எலக்ட்ரிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் நீங்கள் வெஹிக்கிள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நோவுனால எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஒரு சுற்றி இருக்கிற ஆளுங்களை அது பாதிக்கலாம். ஒரு காரு வந்து நோந்த மாதிரி கிடையாது ஒரு ட்ரக்கு. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கான்செப்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் இல்லை ட்ரக்ஸில் வந்துட்டுருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருந்ததுன்னா அது சென்ஸ் பண்ணி ஒரு டிரைவர் வந்து பிரேக் அடிக்கலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்கலாக என்ஜின் ஸ்பீடு வந்து கம்மி பண்ண மாதிரி சென்சர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த சென்சர்ஸு கேமராலாம் வச்சு ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு புதுசாக இன்னோவேட்டிவ் ப்ராடக்டை வந்து ட்ரக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா DDAWS, அதாவது டிரைவர் ட்ராசினஸ் அலாம் வார்னிங் சிஸ்டம். இப்போது நிறைய ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிரைவர் வந்து காலையில் 2 to 4:30 தான் நிறைய ஆக்சிடெண்ட் எல்லாம் வந்து நடக்குது ஹைவேஸில். ஏன்னா டிரைவர் வந்து ஒரு செகண்டு தான் தூங்கியிருப்பேன், இல்லை ஒரு 2 seconds ஜஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஸ்லீப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட வந்து ஐ பிளிங்கிங்கு, டிரைவர் எந்தளவுக்கு வந்து ஸ்டியரிங் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த லேன் வந்து ஹைவேயோட லேன் வந்து டிசிப்ளின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பிரேக் அண்ட் கிளட்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக டிரைவர் டவுசினஸ் போனால் அலாரம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டுருக்கு. அதுதான் DDAWS சிஸ்டம். அடுத்தது வந்து பிளைண்ட் ஸ்பாட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்போ ஒரு கார் மாதிரி கிடையாது, ஒரு ட்ரக்கு இல்லை ஒரு பஸ்ஸஸ்ஸு. அந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து அவங்களால டிரைவருக்கு பேக் சைடு இருக்குன்னா நடக்கிறது, இல்லை வெஹிக்கிளில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இடத்துல நடக்கக்கூடிய விசிபிலிட்டி இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து கேப்சர் பண்ணி பிளைண்ட் ஸ்பாட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுவும் ஒரு சென்சர் மூலமாக வச்சு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக அடுத்த ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட்டு. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஹார்மோனைஸ்டு லைட் வெஹிக்கிள் டெஸ்ட் ப்ரொசீஜர் இந்தியா வந்து அதுக்காக போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து ஒரு NEDC சைக்கிள் சொல்லுவாங்க, ஒரு யூரோப்பியன் சேஃப்டி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக நாட் ஓன்லி வந்து நம்மளோட வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாமல் நைட்ரிக் ஆக்சைடு, NO, CO, அதர் பார்ட்டிகுலேட் மேட்டர் இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த எமிஷன் நோக்கி வந்து நம்மளை வந்து இந்த இதுவும் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து AI பேஸ்டு டெலிமேட்டிக்ஸு ஒரு வெஹிக்கிள் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த எவ்வளோ டிரைவர்ஸ் வந்து எவ்வளோ டைப் கிளச் யூஸ் பண்ணுறாங்க, என்ஜினோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சரு, அதனோட ஆயில் எப்படி இருக்குது, லூப்ரிகேட் பண்ணுறாங்களா, எவ்வளோ டைமில் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்போ சர்வீஸ் வந்து டியூ ஆகுது, நீங்கள் வந்து கிளச்சு வந்து ராங்காக ஆப்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து லூப்ரிகேஷன் ராங்காக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹை ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு யூஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே வந்து ஆன்லைன் ரியல் டைமில் கேப்சர் பண்ணி இம்மீடியட்டாகவே அந்த டிரைவருக்கே ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து AI பவர் டெலிமேட்டிக்ஸு இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நெட் ஜீரோ மொபிலிட்டிக்காகவோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காகவோ அசோக் லேலண்ட் வந்து ஸ்விட்ச் மொபிலிட்டி அந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ரியல் டைம் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் AI and data analytics. So Ashok Leyland is also aiming for
2048 வந்து நெட் ஜீரோ அந்த மாதிரி கார்பன் நியூட்ரல் பை 2030யும் 2048 இந்தியா வந்து 2070 வந்து 2070 வந்து net zero. Ashok Leyland is aiming for 2048. So, and Ashok Leyland is also supporting hydrogen fueled IC engine, and hydrogen fuel cells are also in the market now. And so future is going to be a challenging one with the support of artificial intelligence and IoT and H2ICVs and hydrogen powered fuel cells. More challenge, more technological updations are coming in the vehicle also. So thank you for your patient hearing, and once again thank you for giving me this opportunity to share my thoughts and the technological innovations with you. Thank you once again. Thank you all.